வணக்கம் என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமினா. என் தமிழ்நாடு. தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் விவசாய நிலத்தில் எண்ணெய் வெளியேறும் இடத்தில் தீப்பிடித்து எரிந்ததை பார்வையிட வந்த அதிகாரிகளை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவ்விடத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் ONGCயின் இயற்கை எரிவாயு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 45 நாட்களாக பொதுமக்கள் விவசாயிகள் போராட்டங்களை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் எண்ணெய் கொப்பளித்து வெளியே தீப்பிடித்து வந்ததால் அப்பகுதி மக்கள் தங்களை போராட்டத்தினை தீவிரப்படுத்தினர். இந்நிலையில் விளைநிலங்களில் ONGC குழாய் உடைப்பு ஏற்பட்டு எண்ணெய் வெளியேறும் இடத்தினை பார்வையிட வந்த அதிகாரிகளை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் இதனைத் தொடர்ந்து ONGC குழாய் உடைப்பு ஏற்பட்ட பகுதிகள் சரி செய்யப்படும் என வருவாய்த்துறை அதிகாரி சக்திவேல் தெரிவித்தார். இருப்பினும் விளைநிலங்களை பாதிக்கக்கூடிய ONGC திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். கதிராமங்கலத்தில் இயற்கை எரிவாயு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 45 நாட்களாக பொதுமக்கள் விவசாயிகள் போராடி வரும் நிலையில் இதுகுறித்து நமது செய்தியாளர் அருண்குமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் அருண், கதிராமங்கலத்தில் தற்போதைய நிலவரம் என்ன, அது பற்றி விரிவா சொல்லுங்க. நிச்சயமாக ஷமீனா, கடந்த 45 நாட்களாக தொடர் போராட்டங்களில் இந்த கதிராமங்கலம் சுற்றியுள்ள பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை, இந்த பகுதியில் இயங்கி வரக்கூடிய இயற்கை எரிவாயு எனப்படக்கூடிய ஹைட்ரோ கார்பன் திட்டம், அதாவது இந்த ONGC நிறுவனத்தை உடனடியாக இழுத்து மூட வேண்டும் என்பதுதான் இவங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை. இந்த கதிராமங்கலம் ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் 7 பம்பிங் ஸ்டேஷன்கள் அமைந்திருக்கின்றன. இந்த ஊராட்சி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் 11 பம்பிங் ஸ்டேஷன் அமைக்கப்பட்டு இது கச்சா எண்ணெய்கள் எடுப்பதற்காக கடந்த 14 ஆண்டுகளாக தொடர்ந்து இங்கே கச்சா எண்ணெய்களானது எடுக்கப்பட்டு வருகிறது. இவங்களுக்கு தற்போதுதான் பிரச்சனையானது முழுமையாக தெரிய வந்த நிலையில் தற்போது தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் போராட்டங்களை மேற்கொண்டு இருக்காங்க. இந்த நிலையில் பார்க்கும்போது கடந்த 45 நாட்களாக தொடர் போராட்டங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிற இந்த பகுதி மக்களுடைய விஷயங்கள் என்னன்னு பார்க்கும்போது விவசாய நிலங்கள் முற்றிலுமாக அழிந்து பாலைவனமாகக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நிலத்தடி நீர் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு விட்டது. குடிநீர் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட கச்சா எண்ணெய் கலந்து வருவதாக தொடர்ந்து போராட்டங்களை மேற்கொண்டு இருந்தாங்க. இந்த நிலையில் காலை கதிராமங்கலத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் பம்பிங் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய பகுதி அருகாமையில் இங்கே குழாய்கள் உடைப்பு ஏற்பட்டு கசிவானது கொப்பளித்து கொண்டு தற்போது தண்ணீரானது வெளிவந்து கொண்டிருக்கிறது. அது பார்க்கும்போது வாசனை திரவியங்கள் அடங்கிய, அதாவது டீசல், பெட்ரோல் உள்ளிட்ட வாசனைகளுடன் அடங்கிய தொடர்ந்து குப்பளித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக 2 பகுதிகளில் உடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக தொடர்ந்து இந்த விவசாய நிலம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய வாசனையானது தற்போது நுகரும் பட்சத்தில் கண் எரிச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகள், அதே போல நுரையீரல் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். இதனுடைய ஒரு பிரச்சனை மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இந்த குறைகளை தீர்த்து, அது மட்டும் இல்லாமல் ONGC நிறுவனத்தை முற்றிலுமாக இழுத்து மூட வேண்டும் என்பதுதான் இவங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. காலை முதல் தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் உண்ணாவிரதம் போல் ஒரு போராட்டங்களை தொடர்ந்து மேற்கொண்டு இருக்காங்க. அந்த பகுதி மக்களுடன் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைத்தால் மட்டுமே நாங்கள் இந்த பகுதிக்கு செல்வதற்கு அனுமதிப்போம் என தொடர்ந்து இந்த வழியில் அமர்ந்து போராட்டங்களை மேற்கொண்டு இருக்காங்க. அந்த பெண்மணிகள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம், தொடர்ந்து போராடிட்டு இருக்கீங்க, காலிலேருந்து போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்படின்றப்போ உங்கள் கோரிக்கைகள் இந்த ONGC நிறுவனத்தை இழுத்து மூடணும் அப்படிங்கிறத தவிர்த்து வேறு ஏதாவது இருக்கா? இப்போ அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க? அதிகாரிங்க சும்மா அதை பூசி மொழிவிட்டு மண்ணை போட்டு மூடிட்டு போயிடலான்னு நினைக்கிறாங்க. அது எங்களுக்கு வேண்டாம். முழுசாக கதிராமங்கலத்தை விட்டு ONGC முழுசாக இதை விட்டு கிளம்பணும். மாவட்ட கலெக்டர் நேரடியாக பேச்சுவார்த்தை நேரடியாக எல்லாத்துக்கும் நான் பொறுப்புன்னு சொல்லி முழுசாக மூடிட்டு போகிற வரலையும் இதை விட்டு நாங்கள் களையிற மாதிரி இல்லை. இது இன்றைக்கி வீட்டுக்கு இங்கே வயல்வெளியில் இருக்குது. வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து பிடிச்சிருந்ததுன்னா அங்கே கிராமம் என்னத்துக்கு ஆகும்? வயல்வெளியில் காலையில் வந்தாங்க, பார்த்துட்டாங்க, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இதே நைட்டில் நாங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருந்தால் எங்கள் வாழ்க்கை என்ன ஆகுது? இதை முழுசாக மாவட்ட கலெக்டர் தடுத்து நிறுத்தணும். ONGCயை கதிராமங்கலம் காவிரி படுகையிலேருந்து வெளியேற்றணும். இல்லையா அவரே கிராமத்தை குறைச்சி விட்டுட்டு போகட்டும். இதுதான். சொல்லுங்கம்மா, இப்போ மாவட்ட ஆட்சியர் வரேன்னு சொல்லியிருக்காங்களா? அவங்கள்ட்ட வந்த அதிகாரிகள் என்ன தெரிவிக்கிறாங்கம்மா? அவங்கள எங்களை நிப்பாட்டுறதுக்கு பார்க்குறாங்க. அதாவது அந்த பொங்கி வடிஞ்சிட்டு இருக்கிறத நிப்பாட்டுறதுக்கு பார்க்குறாங்க. நிப்பாட்டிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்கன்னா மறுபடியும் எங்களுக்கு தீர்வு காண்றது கிடையாது. அப்படியே முடிஞ்சு போடும். ஏற்கனவே வட்டாட்சியர் பேசிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த உதவும் சொல்லவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதேமாரி இதையும் நிப்பாட்டிட்டு போயிட்டாங்கன்னா எங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது.
அதனால தான் நாங்கள் வந்து எழுத்து மூலியமாக தெரிவிக்கணும், அப்போ தான் நாங்கள் ஒத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் உட்காந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். அக்கா, இதே பகுதியில் 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் தீ பிடிச்சிச்சு, நிறைய பாதிப்புகள் ஏற்படுதுனாங்க. இப்போ எப்படி இருக்குது இந்த எண்ணெய், என்ன பண்ணுது இப்போ, என்ன இது பார்க்கும்போது என்ன தெரியுது? இதோட ஸ்மெல்லே ரொம்ப அப்படியே தொண்டையெல்லாம் அப்படியே பிடிக்குது, தலையை வலிக்குது, மயக்கம் வர மாதிரியே இருக்குது, மூச்சு திணற மாதிரியே வருது. இதோட ஸ்மெல் மோந்தா கூட இது எப்படி இருக்கு பாருங்க. அது 3 தினசா இவ்வளவுதான் இப்படி வருது, வெளியில் எண்ணெய் குழம்பலோட வெளில வருது. என்ன மாதிரி பாதிப்புகள் இருக்கா? உங்களால கண் எரிச்சல் இதெல்லாம் சொல்றீங்களா? என்ன மாதிரி பாதிப்பு? கண்ணெல்லாம் எரியுது, மூச்சு விடமுல, மூச்சு திணறுது, இதெல்லாம் நிறையா வியாதிகள் வருது. அதனால எங்களுக்கு இந்த ONC வேணாம். சுத்தமாக க்ளீன் பண்ணி கதிராமங்கலத்தை விட்டு போகாத வரைக்கும், எங்களுக்கு முடிவு தெரியாத வரைக்கும் நாங்கள் இதை விட்டு போக மாட்டோம், வீட்டுக்கு கிளம்ப மாட்டோம். இது எத்தனை நாள் ஆனாலும் இங்கே போராட்டம் நடக்கும். மாவட்ட கலெக்டர் வந்து எங்களுக்கு தெரிவிக்க வரைக்கும் இதை விட்டு காலையிலேருந்து 7 மணிலேருந்து உட்காந்துருக்கோம் சார். இங்கே நாங்கள் தெருவில் ஒரு பிள்ளைய குட்டி கூட அனைத்து பேரும் ஸ்கூல் பிள்ளைங்களெல்லாம் அழைச்சி கொண்டு வந்து வச்சுட்டு உட்காந்துருக்கோம் பாருங்க. எங்கே காலையில் 7 மணிலேருந்து இருக்கோம் சார். நாங்கள் பசியும் பட்னியுமா வெயிலில் வாடி துடிக்கிறோம். ஆனால் இதுவரை எங்களை வந்து மாவட்ட கலெக்டர் பார்க்கவே இல்லை சார். அவங்க வரணும், எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு எழுதி கொடுத்தா மட்டும்தான் சார் நாங்கள் இதுலேருந்து கலைப்போம். இல்லைன்னா நாங்கள் காலி பண்ணி ONCயை வந்து எங்களுக்கு உடனே காலி பண்ணி கொடுக்கணும் சார். இதுதான் எங்களோட முடிவு. முதல்வர் அவர்களுக்கும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது தொடர்ந்து வந்து பகுதி மக்கள் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் வரும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கார்கள். இன்னும் வந்து இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். சார் வணக்கம். இல்லை, இப்போ இந்த போராட்டங்கள் நடந்துட்டு இருக்க அதிகாரிகள் வந்தாங்க, இப்போ பேசுகிறாங்க அப்படின்றப்போ நாங்கள் இதை ரெடி பண்ணி தரோம் தானே சொல்கிறாங்க. அப்படின்றப்போ நீங்கள் இதை கலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? என்ன உங்களுடைய கோரிக்கை? கோரிக்கை என்னென்னா, எங்களுக்கு வந்து இப்போ அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா அதோட முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஏற்கனவே நாங்கள் 2 தடவை ஏமாந்துட்டோம். அதனால் எங்களுக்கு என்னென்னா, இப்போ வந்து கலெக்டர் வந்து பேசுனாங்கன்னா என்ன தீர்வு கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறம் தான் கலெக்டர் வந்து தீர்வு கொடுத்தா தான் நாங்கள் இங்கேருந்து கலையிறதா இருக்கோம். கலெக்டர் வந்து தீர்வு கொடுத்தா நாங்கள் கலையிறதா இருக்கோம். இல்லை சார், மீத்தேன் எடுக்கிறாங்கல்ல, இது ஏன் சார் சம்மந்தம் இல்லாமல் அரசியல்வாதி சாதாரணமாக வராங்க? அவங்க வந்து அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. இது என்ன, அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஆளுக்கு வச்சு திமுக மாறி மாறி கொடுக்குது. என்ன தெரியுமா, ஒரு வந்து மாவட்ட கலெக்டரோ யாரோ ஒரு சாதாரண ஒரு ஆளுங்கட்சியில் உள்ள எம்பியோ வந்து பார்க்கலாம், பக்கத்தில் தான் இருக்காங்க RK பார்த்திபன். அவங்க வந்து இந்த பிரச்சனை, இந்த மக்களுக்காக என்ன உங்கள் கோரிக்கை என்னன்னு கேட்கலாம். அவங்க கேட்க மாட்டாங்க ஆளுங்கட்சிக்காரவங்க. மற்ற அரசியல்வாதி வந்து இங்கே என்ன சார் நடக்க போகுது? காலங்காலமாக நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஷமினா, நீங்கள் கேட்டிருப்பீங்க, தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த பகுதிக்கு வந்து எங்களுக்கு வந்து எழுத்துப்பூர்வமாக இதுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கப்படும் என்று அறிவித்த பிறகு எங்களுடைய போராட்டமானது கலையப்படும் என அறிவித்திருக்கிறார்கள். ஷமினா, கதிராமங்கலத்தில் இயற்கை எரிவாயு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 45 நாட்களாக பொதுமக்களும் விவசாயிகளும் போராடி வரும் நிலையில் இதுகுறித்து நமது செய்தியாளர் அருண்குமார் தந்த கூடுதல் தகவல்களை கேட்டோம். நன்றி அருண்குமார். திருவாரூர் அருகே அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்பு சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு தலைப்பாகை கட்டி ஆசிரியர்கள் நூதன முறையில் வரவேற்பளித்தனர். திருவாரூர் மாவட்டம் மடக்கால் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கையை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியைச் சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பள்ளியில் சேர்ந்துள்ளனர். மாணவர்களை வரவேற்கும் விதமாக பள்ளி ஆசிரியர்கள் வரவேற்பு விழா எடுத்து கொண்டாடினர். அப்பொழுது மாணவ மாணவிகளுக்கு தலைப்பாகை கட்டி மாலை அணிவித்து ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். முன்னதாக பள்ளியில் சேர வந்த மாணவர்கள் தங்கள் பெற்றோர்களுடன் பள்ளிக்கு தேவையான பேனா, பேப்பர், மின்விசிறி உள்ளிட்டவற்றை வாங்கி ஊர்வலமாக சென்றனர். இதில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சாமிநாதன், பள்ளிக்கல்வித்துறை துணை இயக்குநர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நபார்டு வங்கியின் மூலமாக கட்டட வசதி, அதேபோல கழிவறை வசதி, குடிதண்ணீர் வசதி, சுற்றுச்சுவர் வசதி, அனைத்து வசதிகளும் செய்யப்படுகின்றன. அதேபோல் மாணவர்களுக்கான அனைத்து நலத்திட்டங்களும் பள்ளி துவங்கும் நாளன்றே பாடப்புத்தகம், நோட்டு புத்தகம், ஒரு செட் சீருடை என்று பள்ளி துவங்கும் நாளே இப்பொழுது வழங்கப்படுகிறது. திருவள்ளூர் அருகே அடிப்படை வசதி செய்து தரக்கோரி கிராம மக்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி காவல் நிலைய சாலையில் வசித்து வரும் 67 வீடுகளை நீதிமன்ற உத்தரவின்படி கடந்த 2014ஆம் ஆண்டு நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றினர். இதனையடுத்து அரசு சார்பில் அவர்களுக்கு திருப்பாலைவனம் பகுதியில் மாற்று இடம் வழங்கப்பட்டது. ஆனால் மாற்று இடத்தில் குடிநீர் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக வட்டாட்சியர் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் கிராம மக்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். கிராம மக்களின் போராட்டங்களில் பள்ளி மாணவர்களும் கலந்து கொண்டதால் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் வரை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். மழைக்காலங்களில்
மழை பெஞ்சாக்கா உடனடியாக வந்து என்னன்னாக்கா வீட்டுக்குள்ளே தண்ணி போயிடுது. அரசாங்கமே இவங்க என்ன பண்ணுறது 3 வருஷமாக தனியார் கல்யாண மண்டபத்தை தங்க வைக்கிறாங்க. இது மாதிரி அவ்வளோ நிலையில் இவங்க வந்து தொடர்ந்து கலெக்டர் ஆர்டிஓ தாசில்தார்னு மனு கொடுக்குறாங்க. இதனால் வரை எந்த நடவடிக்கை எடுக்கல. அந்த நடவடிக்கை எடுக்காதனால இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த எங்களுக்கு ஒரு தீர்வு வர வரை நாங்கள் சாகும் வரை உண்ணாவிரதத்துக்கு போகிறோன்ட்டு இந்த உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். திருவாரூர் அருகே புதியதாக கட்டப்பட்ட டாஸ்மாக் கடையை பொதுமக்கள் அடித்து நொறுக்கினர். திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் டாஸ்மாக் கடைகள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுபோன்று கண்கொடுத்த மனிதம் கிராமத்தில் டாஸ்மாக் கடை திறக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் மதுக்கடை அகற்றப்பட்டது. இதனையடுத்து புதியதாக மதுக்கடை திறக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் புதியதாக மதுக்கடை திறக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கட்டுமான பணிகள் நடைபெறும் இடத்திற்கு சென்று கொட்டைகளை பிரித்து இருந்தனர். கடையில் இருந்த நாற்காலிகளை அடித்து நொறுக்கிய பொதுமக்கள் அங்கு பணியில் ஈடுபட்டிருந்தவர்களை அடித்து விரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே அங்கு நடைபெற்ற சம்பவங்களை போலீசார் அமைதியாக வேடிக்கை பார்த்ததாக கூறப்படுகிறது. இதனால எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒரு நாளும் நாங்க செத்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு நிம்மதியான ஒரு சாப்பாடு கூட கிடையாது சார். பசங்களை கூட நாங்க நிம்மதியா அனுப்ப முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்களும் தினையிலும் போராடுறோம் சார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த நல்லூரில் மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் பேருந்தை மறித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். நல்லூர் கடை வீதியில் உள்ள டாஸ்மாக் கடையை அடைக்க கோரிக்கை விடுத்த பொதுமக்கள் வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். வட்டாட்சியர் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுவதை அடுத்து பொதுமக்கள் பேருந்தை மறித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த வட்டாட்சியர் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆணி திருமஞ்சன விழாவை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவில் உலக பிரசித்தி பெற்றது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆணி திருமஞ்சன விழா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று ஆணி திருமஞ்சன பூஜை நடைபெற்றது. நேற்று இரவு 9 மணிக்கு ஆயிரங்கால் மண்டபத்தில் சிவகாம சுந்தரி சமேத நடராஜருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இன்று காலை நடைபெற்ற 16 வகையான தீபாராதனையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். கம்பம் அருகே பள்ளி பேருந்து ஆட்டோ மோதிய விபத்தில் 10ஆம் வகுப்பு பள்ளி மாணவர் ஒருவர் உயிரிழந்தார். தேனி மாவட்டம் கம்பை அருகே உள்ள காமையகவுண்டன்பட்டியைச் சேர்ந்த முத்துப்பிரகாஷ் என்கிற மாணவர் ராயப்பன்பட்டியில் 10ஆம் வகுப்பு பயின்று வந்தார். பள்ளி செல்வதற்காக ஆட்டோவில் சக மாணவர்கள் சபரிநாதன் மற்றும் முத்துக்குமாரன் ஆகியவர்களுடன் சென்றுள்ளார். இந்நிலையில் ராயப்பன்பட்டினத்தை நோக்கி வந்த தனியார் பள்ளி பேருந்து எதிர்பாராத விதமாக இவர்கள் பயணித்த ஆட்டோ மீது மோதியுள்ளது. இதில் ஆட்டோவில் இருந்த முத்துப்பிரகாஷ் பள்ளி பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி படுகாயமடைந்தார். அருகில் இருந்தவர்கள் முத்துப்பிரகாஷை மீட்டு கம்பம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் வழியில் முத்துப்பிரகாஷ் உயிரிழந்தார். உடன் சென்ற சபரிநாதன் மற்றும் முத்துக்குமரன் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். விபத்து குறித்து ராயப்பன்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பேருந்து ஓட்டுநர் சார்லஸை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய அரசின் சரக்கு மற்றும் சேவை வரியை கண்டித்து தூத்துக்குடியில் வணிகர்கள் கடையடைப்பில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் சரக்கு மற்றும் சேவை வரி நாளை முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வருகிறது. சரக்கு மற்றும் சேவை வரிக்கு தொழிலாளர்கள் மற்றும் வியாபாரிகள் மத்தியில் பலத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்நிலையில் சரக்கு மற்றும் சேவை வரியை கண்டித்து தூத்துக்குடி மாநகராட்சியில் ஒருநாள் கடையடைப்பு போராட்டத்திற்கு மாநகராட்சி வியாபாரிகள் சங்கத்தினர் அழைப்பு விடுத்திருந்தனர். இதன் எதிரொலியாக மாநகரம் முழுவதும் 15,000 கடைகளை மூடி வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையொட்டி அண்ணா நகர், சிதம்பரம் நகர், வடக்கு ரத வீதி, தெற்கு ரத வீதி பல்வேறு பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தது. சரக்கு மற்றும் சேவை வரியால் வியாபாரிகள் மட்டுமல்லாது பொதுமக்களும் பாதிக்கப்படுவார்கள் என்று வியாபாரிகள் சங்க தலைவர் விநாயகமூர்த்தி தெரிவித்தார். இதனை கண்டித்து நாளை அனைத்து கடைகளிலும் கருப்பு கொடி ஏற்றப்படும் என்றும் தெரிவித்தார். இன்று தூத்துக்குடி மாநகரில் அனைத்து வணிகர் சங்க நிர்வாகிகளும் அழைத்து பேசி இன்று ஒரு நாள் முழு அழைப்பு செய்திருக்கின்றோம். 1ஆம் தேதி நாளை அனைத்து கடைகளிலும் கருப்பு கொடியை ஏற்றி அவரவர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து தங்களுடைய முழு எதிர்ப்பை தெரிவிக்க இருக்கின்றோம். காஞ்சிபுரம் மாவட்டம் வரைமலை நகரில் நடைபெற்ற போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட கடைகளில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. சரக்கு மற்றும் சேவை வரி காரணமாக உணவகங்கள், தேநீர் விடுதிகள், இனிப்பகம் உள்ளிட்டவை நடத்தும் வியாபாரிகள் பாதிக்கப்படுவார்கள் என வியாபாரிகள் தெரிவித்தனர்.
விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே 3 ஆண்டுகளுக்கு பின்னர் ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அடுத்த துலுக்கன்குளம் கிராமத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு நடைபெறாமல் இருந்தது. இந்நிலையில் மத்திய அரசின் அனுமதியை தொடர்ந்து இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதனையடுத்து கோவில் முன்பு வாடிவாசல் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஜல்லிக்கட்டு போட்டியை ஒட்டி மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் 300க்கும் மேற்பட்ட காளைகள் போட்டியில் கலந்து கொண்டனர். இதனையடுத்து 200க்கும் மேற்பட்ட வீரர்கள் காளைகளை அடக்கினர். காளைகளுக்கும் வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு போட்டி நடைபெறுவதை அடுத்து சுமார் 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டனர். மத்திய ரிசர்வ் விமானப்படை மாணவர்கள் பயிற்சி நிறைவு மற்றும் சத்தியப்பிரமாணம் எடுக்கும் நிகழ்ச்சி ஆவடி ரிசர்வ் படை மைதானத்தில் நடைபெற்றது. சென்னை ஆவடியில் அமைந்துள்ள மத்திய ரிசர்வ் காவல்படை பயிற்சி மைதானத்தில் விமானப்படை மாணவர்கள் பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. இந்த முகாமில் 277 வீரர்களுக்கு 6 பிரிவுகளில் சுமார் 44 வார கடின பயிற்சி வழங்கப்பட்டது. இதில் உடற்பயிற்சி, அணிவகுப்பு, எல்லாவிதமான நவீன ஆயுதங்கள் கையாளும் பயிற்சி, விமானங்கள் பழுது பார்ப்பது, துப்பாக்கி சுடுதல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சி அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பயிற்சி பெற்ற வீரர்கள் சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து கமாண்டர் சிஜிஹெச் கான் சிறந்து விளங்கிய வீரர்கள் 6 பேருக்கும் பரிசு கோப்பை வழங்கி கௌரவித்தார். பயிற்சி முடித்த வீரர்கள் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். குற்றாலத்தில் அனைத்து அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து விழுவதால் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்தது. திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. பேரருவியில் பாதுகாப்பு வளைவை தொட்டு தண்ணீர் விழுவதால் அங்கு குளிப்பதற்காக சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. இதேபோன்று 5 அருவியிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து விழுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் குளித்து செல்கின்றனர். அடுத்த 2 நாட்களுக்கு விடுமுறை நாட்கள் என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் புதிய வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் புதிய வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி வெளியிட்டார். இந்த பட்டியலில் 25,04,891 வாக்காளர்கள் உள்ளனர். கடந்த தேர்தலை விட 19 விழுக்காடு வாக்காளர்கள் அதிகம் உள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தா மொத்தம் வாக்காளரோட டீட்டெயில்ஸ் ஆண்கள் 12,34,142, 12,34,142 பேர். பெண்கள் 12,70,681, 12,70,671 பேர். அதர்ஸ் 68 பேர். ஆக மொத்தம் வாக்காளர் டீட்டெயில்ஸ் பார்த்தா 25,04,791 வாக்காளர். இதேபோன்று தூத்துக்குடி மாநகராட்சியின் 60 வார்டுகளுக்கான வாக்காளர் பட்டியலை மாநகராட்சி ஆணையாளர் அல்ஃபி ஜான் வர்கீஸ் வெளியிட்டார். மாநகராட்சியில் மொத்தம் 3,08,597 வாக்காளர்கள் உள்ளனர். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கவும் நீக்கவும் திருத்தம் விரும்புவோர் உள்ளாட்சி தேர்தல் மறு தாக்கல் செய்யும் இறுதி நாள் வரையிலும் விண்ணப்பிக்கலாம் என்று மாநகராட்சி ஆணையாளர் அல்ஃபி ஜான் வர்கீஸ் தெரிவித்தார். ஆண் வாக்காளர்கள் 1,52,157, பெண் வாக்காளர்கள் 1,56,406, அதர்ஸ் 34 வாக்காளர்கள். இதுதான் நம்மளோட டோட்டல் வாக்காளர்களோட எண்ணிக்கை. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வாக்காளர் பட்டியல் ஏதாவது திருத்தங்கள், பொதுமக்களிடம் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் திருத்தங்கள் இருக்குன்னா அது மாநகராட்சி அலுவலகத்தில் அதுக்கு உரிய படிவத்தில் அதுக்கு அப்ளிகேஷன். ஈரோடு மாவட்ட வாக்காளர் பட்டியலை மாநகராட்சி ஆணையாளர் சீனி அமல் கஜால் வெளியிட்டார். மாவட்டத்தில் மொத்தம் 18,16,322 வாக்காளர்கள் உள்ளனர். கோவை மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. மொத்தம் 30,20,268 வாக்காளர்கள் உள்ளனர். சேலம் மாவட்டத்தில் மொத்தம் 29,46,727 வாக்காளர்கள் உள்ளனர். சேலம் மாநகராட்சியில் மட்டும் 6,92,692 பேர் வாக்காளர்களாக உள்ளனர். புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கு வரும் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் இதற்காக வரும் 9ஆம் தேதி அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு முகாம் நடைபெறும் என்றும் ஆணையாளர் சேலம் மாநகராட்சி ஆணையாளர் சதீஷ்குமார் தெரிவித்தார்.
ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை 31ஆம் தேதி இந்த 30 நாட்களும் அந்தந்த மண்டல அலுவலகத்திலும் அல்லது இந்த மைய அலுவலகத்திலும், சேலம் மாநகராட்சியோட மைய அலுவலகத்திலும் இது தொடர்பான படிவம் 6, 7, 8க்கான படிவங்கள் அந்தந்த பிரிவு அலுவலகங்களில் கிடைக்கும். எனவே பொதுமக்கள் இந்த நல்லதொரு தருணத்தை பயன்படுத்தி கொண்டு செம்மையான, முழுமையான, திருத்தப்பட்ட நல்லதொரு வாக்காளர் பட்டியல் நாம் தயாரிப்பதற்கு இது மிகவும் உறுதுணையாக இருக்கும். இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல அண்மை செய்திகளை இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழுடன்.